வாரத்துல 90 ஹவர்ஸ் வேலை பார்க்கணுமா, இன்க்ளூடிங் சண்டேஸ். இதுல சண்டேஸ்ல வீட்ல உட்கார்ந்து என்ன பண்ண போறீங்க? பொண்டாட்டி மூஞ்சியே எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு L&Tயோட சேர்மன். இவர் என்ன சொல்றாருன்னா, எம்ப்ளாயிஸ் வந்துட்டு 90 ஹவர்ஸ் கண்டிப்பா வேலை பார்த்தே ஆகணுமா. இதுல சண்டேஸ்ல உங்களை வேலை வாங்க முடியலன்னு எனக்கு வருத்தமா இருக்குன்னு வேற சொல்லியிருக்காரு. கேட்டா இவர் சண்டே வேலை பார்க்கறாராமா. ஏங்க நீங்க கம்பெனி நடத்துறீங்க, ப்ராஃபிட் வந்தா நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க, அப்ப நீங்க பாருங்க. மத்தவனுக்கு என்ன தலையெழுத்து? இல்ல எனக்கு புரியல, அவனுக்குன்னு ஒரு குடும்பம், லைஃப் இதெல்லாம் இல்லன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? வாரத்துல 7 நாள் ஒருத்தர் வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா அவங்க லைஃபை யார் வாழ்றது? அவங்களோட பர்சனல் லைஃப்லயும் 1008 பிரச்சனை இருக்கும். அதையெல்லாம் யார் ஹேண்டில் பண்றது? See, ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல எம்ப்ளாயிஸ் போட்டு புளிஞ்சு எடுக்கிறீங்க. டெய்லி அவங்கள எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வேலை செய்ய சொல்லி ஃபோர்ஸும் பண்றீங்க. முதல்ல அவங்க செய்யற வேலைக்கு ஏத்த சேலரி கிடைக்குதா? அப்புறம் என்னத்துக்கு ஒருத்த 90 ஹவர்ஸ் வேலை பார்க்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? மனுஷனா இருந்தா மனசாட்சி வேணும். இவர் இந்த இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி இவங்க எல்லாம் பேசுறத பார்த்தா அழிஞ்சு ஒளிஞ்சு போன அந்த ஸ்லேவரி சிஸ்டம் தோண்டி எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆல்ரெடி நம்ம அப்படிதான் இருக்கோம். முன்னாடியே நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே அடியோட அழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கார்பரேட்ல டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்க மாராசனங்கள் எல்லாம் பேசுறத பார்த்தா இனிமே வேலைக்கு சேரும்போதே ஐயா நான் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன் அப்படின்னு எழுதி கொடுத்தாதான் வேலையை கொடுப்பானுங்க போல.